கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐல 2023 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பேக் டு ஸ்டடி. அதாவது எங்க கேட்டிருக்காங்க அதை வச்சுதான் நம்ம படிக்க போறது. ஓகேவா? எங்க கேட்டிருக்காங்க வித் புக் ப்ரூஃபோட, எந்த பேஜ்ல இருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருந்திருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட் அதிகமா படிக்கணும், அதாவது 6th to 10th போதுமா இல்ல 11th 12th படிக்கணுமா, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் சயின்ஸ்ல. ஓகேவா? அதாவது சோசியல் படிச்சிருவீங்க, ஹிஸ்டரி படிச்சிருவீங்க, அந்த சைட்ல எல்லாம் படிச்சிடலாம். சயின்ஸ்ல நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, உங்களுக்காக இது. ஓகேவா? நம்ம போட போறது சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எங்க கேட்கறாங்க, பயாலஜி அடுத்த வீடியோல வந்துடும். ஓகேவா? மொத்தம் சயின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னா 31 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில மட்டும் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 கேள்வி இருக்கும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதாவது பிசிக்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஒரு 4 கொஸ்டின், பயாலஜில மீதி இருக்கிற ஒரு 17 கொஸ்டின். ஓகேவா? சாரி, 16 கொஸ்டின் இருக்கும் நினைக்கிறேன். 10 பிளஸ் ஒரு 4 14, 14 ஒரு 17, 31 கொஸ்டின். சார் 17 கொஸ்டின் தான் இருக்கு பயாலஜில. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது பிசிக்ஸ்ல 10 கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட்டும் சம அளவாக இருக்கும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 7th செகண்ட் டைம்ல பேஜ் 11, 7th செகண்ட் டைம்ல 7th செகண்ட் டைம் பிசிக்ஸ்ல பேஜ் நம்பர் 11ல ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்திருக்கும். மேலே இதுல கொடுத்துருந்துருப்பாங்க பாருங்க. ஆக்சுவலா எந்த வெப்பநிலையில், இங்க பாருங்க, எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகள் ஒரே மாதிரி கொண்டிருக்கும். சேம் அதே தான் கொஸ்டினும். இந்த பேராகிராஃபோட ஹெட்டிங் தான் அந்த கொஸ்டின். எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட்டும் சமமாக இருக்கும். அதுதான் இந்த போல்டு லைன்லயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. எந்த அளவீட்டுல வந்து செல்சியஸ் அளவீடும் ஃபாரன்ஹீட்டும் சமமாக இருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -40 டிகிரி. ஓகேவா? ஆன்சர் -40 டிகிரி. எங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு ஆன்சர் போடுறாங்க பாருங்க. 2வது கொஸ்டினோட ஆன்சர் கீழே போட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீட்டில் சமமான வெப்பநிலையின் மதிப்பு -40 டிகிரி அப்படின்னு போட்டுருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th செகண்ட் டைம்ல இருக்கு. ஓகேவா? 7th செகண்ட் டைம்ல பேஜ் நம்பர் 11. சரி, ஓகே. 2வது கொஸ்டின், சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்ன? சூரியன் உதயம் போதும் மறையும் போதும் சூரியன் ஏன் சிவப்பா காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராலே விதியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ராலே விதி. இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 2ல இருக்கு. ஓகேவா? சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சிவப்பாக காட்சியளிக்கும் நேரம் ராலே விதியில இருக்குது. ஆக்சுவலா இது ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராலே விதி, ராலே ஒளிச்சித்திரல் விதி. ஓகேவா? இது எந்த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 8, 2வது யூனிட் பிசிக்ஸ்ல 2வது யூனிட்ல கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ராலே விதியில கீழே வந்து பாருங்க. அப்படியே கடைசி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? இங்க கடைசி லைன் பாருங்க பார்க்கலாம். ராலே விதி மேலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, நீங்க கீழே பார்த்தா போதும். சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சி அளிக்கிறது. உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சி அளிக்கிறது. காரணம் என்ன? ராலே விதி. ராலே விதி எங்க இருக்குது? 10th செகண்ட் டைம்ல கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்திருக்குது. ஓகேவா? சரி, இது பிசிக்ஸ் கொஸ்டின். 10th கேட்ட கொஸ்டின். அடுத்து, பொருளின் முடுக்கத்தின் கீழ்கண்டவற்றில் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. ஈர்ப்பு விசை. கீழ்கண்டவற்றிற்கு பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது ஈர்ப்பு விசை. ஓகேவா? அது நம்மளுக்கு வந்து எதுல கேட்டிருந்திருப்பாங்க? 11th பிசிக்ஸ்ல யூனிட் வந்து 6ல கேட்டிருந்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 18. 11th பிசிக்ஸ்ல யூனிட் 6ல இருக்குது. எங்கன்னு பாருங்க பார்க்கலாம். நியூட்டன் 2ஆம் விதிப்படி புறவிசை செயல்பாட்டால் மட்டுமே பொருள் முடுக்கமடையும். புறவிசைன்னு சொல்லிப்பாங்க, அதாவது விசை. ஓகேவா? நியூட்டன் 2ஆம் விதிப்படி புறவிசை செயல்பாட்டால் மட்டுமே பொருள் வந்து முடுக்கமடையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருள் முடுக்கமடைவதற்கு காரணம் என்ன, முடுக்கத்தினை ஏற்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா விசை. அவ்வளவுதான். இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th பிசிக்ஸ்ல பேஜ் நம்பர் 18ல இருக்குது. யூனிட் வந்து 6th. ஓகேவா? சரி, அடுத்து அடுத்த கொஸ்டின், மின் உருகி எந்த உலோக கலவினால் தயாரிக்கப்பட்டது? மின் உருகி எந்த உலோக கலவினால் தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 8th பிசிக்ஸ்ல பேஜ் நம்பர் 60ல இருக்கும். அப்படியே அவங்களே போட்டிருப்பாங்க. காரியம் மற்றும் வெள்ளியம் கலந்த உலோக கலவையால் தயாரிக்கப்பட்ட குறைந்த நீளம் உள்ள துண்டு கம்பி மின் உருகி எனப்படும். மின் உருகி எனப்படுறது எதுன்னு கேட்டா வெள்ளியம் மற்றும் காரியம். வெள்ளியம் மற்றும் காரியத்தாலான உலோக கலவை தான் என்னன்னு கேட்டா மின் உருகி அப்படின்னு சொல்றாங்க. மின் உருகின்றது என்ன? வெள்ளியம் மற்றும் காரியம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். 17வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன், வெள்ளி மற்றும் காரியம். சரி, அடுத்து,
கீழ்கண்டவற்றில் மின்னோட்டத்தை கடத்தா பொருள் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. கீழ்கண்டவற்றில் மின்னோட்டத்தை கடத்தா பொருள் கண்ணாடி. ஓகேவா, எங்க இருக்கு இந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th பிசிக்ஸ்ல யூனிட் 4ல பேஜ் நம்பர் 43. 9th பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. சில பொருள்கள் அதாவது கண்ணாடி, பல்படிமம் என்ற பாலிமர், ரப்பர் மற்றும் காகிதம் உள்ளிட்டவை சிறிதும் மின்னோட்டத்தை கடத்தாதவை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்ணாடி. கண்ணாடி கடத்தாது, பேப்பர் கடத்தாது, வேற என்ன சொல்லிருக்காங்க, பல்படிமம் என்றதுன்னா என்னன்னு கேட்டா பாலிமர், ரப்பர், காகிதம்லாம் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொல்றாங்க. மேல வந்து கண்ணாடி ஆன்சரா இருக்கும். ஓகேவா, இது எங்க கேட்டிருக்காங்கன்னா 9th பிசிக்ஸ்ல பேஜ் நம்பர் 43ல கேட்டிருந்திருக்காங்க. 29வது கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின். மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஸ் அலை பயன்படுகிறது. அந்த கொஸ்டின் அப்படியே இங்க லைன்ல இருக்கும் பாருங்க. மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பில் ரேடியோ அலைகள், எந்த அலைகள் பயன்படுகிறது சொல்லியிருந்தாங்கன்னா ரேடியோ அலைகள் பயன்படுகிறது. ரேடியோ அலைகள் எங்க ஆப்ஷன் ஏல இருந்தா அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ. மீ உயர் அதிர்வெண் பட்டைகள்ல செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பில் எந்த அலை பயன்படுகிறதுனா ரேடியோ அலைகள். எங்க கேட்டிருக்காங்க, 12th பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, 11th 12th ப்ரிப்பேர் பண்ணும், 12th பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் தான் இது. ஓகேவா, சரி, அடுத்து வந்து ஒரு சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நேர்கோட்டு இயக்கம்னா என்ன, வட்ட இயக்கம்னா என்ன, சுழற்சி இயக்கம்னா என்ன, அதிர்வு இயக்கம்னா என்னன்னு கேட்கிறாங்க. நேர்கோட்டு இயக்கம்னா என்ன, புவியை நோக்கி விழும் பொருள், அதாவது நேரா புவியை நோக்கி ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வளர்ந்து இருந்துச்சுன்னா போதும் நேரா விழும், அது என்ன இயக்கம்னா நேர்கோட்டு இயக்கம். வட்ட இயக்கம்னா என்னன்னு கேட்டா புவியினை சுற்றும் செயற்கைக்கோள் இயக்கம். பூமியை வந்து ஏதாவது ஒரு செயற்கைக்கோள் வந்து சுத்திட்டே இருக்கு, இல்ல பூமி வந்து சூரியனை சுற்றுற இயக்கமா என்னன்னு கேட்டா வட்ட இயக்கம்னு சொல்லலாம். சுழற்சி இயக்கம்ன்றது ஒரு அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுழற்சி இயக்கம். அப்ப அதிர்வு இயக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊஞ்சலின் இயக்கம், அதிர்வு இயக்கம். இதைதான் நம்ம கீழே போய் புக்ல கொடுத்துருப்பாங்க, அப்படியே எக்ஸாம்ல பார்க்கலாம். 11th பிசிக்ஸ்ல வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 45. ஓகேவா, நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க பாருங்க. புவியினை நோக்கி விழும் பொருள், மேல இருந்து பூமியில நோக்கி விழும் பொருள் தான் நேர்கோட்டு இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா, சரி, அடுத்து வட்ட இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டு பாருங்க பார்க்கலாம். வட்ட இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டு என்ன சொல்லிருக்காங்க, புவியினை சுற்றி வரும் செயற்கைக்கோளின் இயக்கம், பூமியை சுற்றி வரும் செயற்கைக்கோளின் இயக்கம் தான் வட்ட இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி, அடுத்து சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லிருக்காங்க, அச்சினை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி, அச்சினை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி தான் சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்து அதிர்வு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சல் சொல்லியிருந்தா ஊஞ்சலின் இயக்கம் அதிர்வு இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டு. அவ்வளவுதான், ஒரு பொறுத்துக்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வு இயக்கம். இதை வச்சு ஆன்சர் பண்ணல அப்படின்னாலும் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், நம்ம 6th to 10th இருந்திருக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 11th நான் படிக்கல அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, சரி, இயக்கத்துல ஆக்சுவலா நார்மலா 6th to 10th இயக்கன்ற லெசன்ல வந்திருக்கும், அந்த கான்செப்ட் வச்சு நம்மளால அடிக்கலாம். இருந்தாலும் இந்த கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா 11th பிசிக்ஸ்ல வால்யூம் 1ல கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது 59வது கொஸ்டின். காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் இன்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கு பொலிவு சிறிது குறைகிறது. அதாவது கார்ல முன்னாடி வந்து லைட் எரியும் போது என்னன்னா இன்ஜினை இயக்குனா முகப்பு விளக்கின் பொலிவு வந்து சிறிது குறைகிறது. காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடையாகும், காரில் உள்ள மின்கலம் வந்து அகமின் தடையாகும் சொல்லிடுறாங்க. இது எங்க இருக்குன்னு 12th பிசிக்ஸ்ல ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே இங்க கொடுத்துட்டாங்களா. காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில இன்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். இதற்கு காரணம் காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடையாகும். அவனே சொல்லியிருக்கான், காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடையாகும் சொல்லியிருக்கான் மேல. ஓகேவா, காரணம் என்னன்னா காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடையாகும், அவ்வளவுதான். அப்ப ரெண்டுமே சரி, கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படின்னு வந்துடும். எங்க கேட்டிருக்காங்க, இதுவும் 12th பிசிக்ஸ்ல வால்யூம் 1ல கேட்டிருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின் ஒன்னு டாப் லெவல்ல முக்கியமான கொஸ்டின் கேட்கறாங்க, இல்லைன்னா பாக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, 11th 12th ஒரு 4 கொஸ்டின் வந்திருக்கும். ஆனா 11th 12th ப்ரிப்பேர் பண்ணாம போயிடாதீங்க, மார்க் கம்மியா வாங்கிருவீங்க. ஓகேவா, முக்கியமானதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். சரி, அடுத்து 65வது கொஸ்டின். மாறாவிது அப்படியே இது வந்து ஒரு புக் பேக். 7th பிசிக்ஸ்ல 12th யூனிட்ல பேஜ் நம்பர் 142ல கேட்டிருப்பாங்க ஒரு புக் பேக். எந்த கொஸ்டின், மாறா விகித விதினா என்ன, கேத்தோடுனா என்ன, ஆனோடு கதிர்கள், நியூட்ரான்கள்ன்றது நியூ சார்ட், அதாவது ஷார்ட்விக். ஓகேவா, நியூட்ரான்களை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஷார்ட்விக்.
ஆனோடுன்றது கோல்டு ஸ்டீல். நாங்கெல்லாம் கோல்டா இருக்கா, கோல்டு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஆனோடு கதிர்கள்ன்றது கோல்டு ஸ்டீல். ஓகேவா? அடுத்து மாறா விகித விதின்றது ஜேம்ஸ் ப்ரோஸ்ட். மாறா விகித விதின்றது ஜேம்ஸ் ப்ரோஸ்ட். அப்ப கேத்தோட கதிர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர் வில்லியம் குரூப்ஸ். அப்ப இதான் பொறுத்துகை. இந்த பொறுத்துகை எங்க கேட்டிருக்காங்க, அப்படியே புக் பேக்ல சேம் அப்படியே இங்க கேட்டிருந்திருப்பாங்க. பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, கேத்தோடு கதிர்கள், ஆணோடு கதிர்கள், நியூட்ரான். நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன, ஆணோடு கேட்டிருந்தாங்க, கேத்தோடு கேட்டிருந்தாங்க, மாறா விகித விதி, நியூட்ரான். இந்த நாலுமே அப்படியே அதோட ஆன்சரை வந்து பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. மேல நம்ம பொறுத்தி ஆன்சர் சொல்லியிருந்தோம். ஓகேவா? சரி, இது எங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 8th பிசிக்ஸ்ல யூனிட் 12ல பேஜ் நம்பர் 142ல கேட்டிருக்காங்க. 8th கேட்டிருக்காங்க. 8th கிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8th பிசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. 8th நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார்? முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஜோகன் லிப்ரஸே. முதலில் தொலைநோக்கி உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா ஜோகன் லிப்ரஸே. கீழே வந்து எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th பிசிக்ஸ்ல யூனிட் 2ல கேட்டிருந்திருக்காங்க. 1608ஆம் ஆண்டு ஜோகன் லிப்ரஸே என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. முதல்ல தொலைநோக்கி உருவாக்கியது ஜோகன் லிப்ரஸே 1608. எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th பிசிக்ஸ். 10th பிசிக்ஸ்லயும் ஒரு 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேவா? 8th ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கும். சரி, அவ்வளவுதான். கெமிஸ்ட்ரி இதோட முடிஞ்சு, சார் பிசிக்ஸ் இதோட முடிஞ்சு. 10 கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. பிசிக்ஸ் இதோட முடிஞ்சு. ஒரு 10 கொஸ்டின் எங்க கேட்டிருந்தாங்க அப்படின்றத நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போது கெமிஸ்ட்ரி. ஒரே ஒரு 4 கொஸ்டின் தான் கெமிஸ்ட்ரியில கேட்டிருக்காங்க. அந்த 4 கொஸ்டினையும் முடிச்சிடறேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் உருவாகிறது. அமிலமலை எதனால உருவாகிறதுனா சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடுகளால் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடால தான் அமிலமலை உருவாகுது. கூற்று ஃபர்ஸ்ட் ரைட்டு. நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறதுன்னு சொல்றது தப்பு. அதனால நீர்வாழ் உயிரினங்கள்லாம் பாதிப்படைகிறது. அதை எதுல சொல்லியிருப்பாங்கன்னா 10th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 125. 8th கெமிஸ்ட்ரியில யூனிட் 11 பேஜ் 125ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இத சொல்லிருக்காங்க பாருங்க. நைட்ரஜன் மற்றும் சல்பைடு போன்றவற்றில் மழைநீர்ல கலைந்து அமிலமலை உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எதனால அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது 6th சயின்ஸ். 2 கூற்று வேற இடத்துல கேட்டுறாங்க. அது வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு 8th கெமிஸ்ட்ரியில இருக்கு ஃபர்ஸ்ட் கூற்று. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூற்று எந்த சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளால் உருவாகிறதுன்றது 8th கெமிஸ்ட்ரியில கேட்டிருப்பாங்க. 2வது கூற்று அமிலமலை வந்து உயிரினங்களுக்கு நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றதுன்றது வந்து 6th சயின்ஸ்ல கேட்டிருப்பாங்க. அதாவது 6th பயாலஜில கேட்டிருப்பாங்க. மீன்களுக்கு, அங்குள்ள மீன்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எது? அமிலமலை வந்து மீன்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது வந்து பாதுகாப்பா இல்ல, பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப இங்க கடல்வாழ் நீர் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகின்றதுன்றது வந்து தப்பு. மேல இருக்கிற கூற்று வந்து சரி. அப்ப ஆன்சர் இது எங்க இருக்கு? ரெண்டுமே ஒரு கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரியும் ஒரு கொஸ்டின் பயாலஜிலையும் கேட்டிருக்காங்க. ஒரே கூற்றுல இருக்கிற கொஸ்டின். ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கெமிஸ்ட்ரியில கேட்கறது பினாப்தலின் ஒரு நிறங்காட்டி. பாக்ஸ் கொஸ்டின். பினாப்தலின் ஒரு நிறங்காட்டி, இது கார கரைசலில் கொடுக்கும் நிறம் என்ன? பினாப்தலின் கார கரைசல்ல கொடுக்கும் நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இளஞ்சிவப்பு. கார கரைசல்ல கொடுக்கும் நிறம் இளஞ்சிவப்பு. பினாப்தலின் வந்து கார கரைசல்ல இளஞ்சிவப்பு, அமில கரைசல்ல நிறமற்றது, நிறம் தெரியாது. ஓகேவா? பினாப்தலினோட நிறம் அமில கரைசல்ல தெரியாது, கார கரைசல்ல இளஞ்சிவப்பு. எங்க கேட்டிருக்காங்க? 8th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 14, யூனிட் 14 பேஜ் நம்பர் 169. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். நத்தை, சிப்பி போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் மேல் ஓடு, அதாவது நத்தைக்கு மேல இருக்கிற ஓடு, சிப்பிக்கு மேல இருக்கிற ஓடு எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டால தான் நத்தை ஓடு உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே இங்க கொடுத்துருப்பாங்க. 8th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 150ல கொடுத்துருப்பாங்க. கடல்வாழ் உயிரினங்கள், அதாவது நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் கால்சியம் கார்பனேட்டிலிருந்து கால்சியம் கார்பனேட்டாக பிரிந்து தங்களின் மேல் ஓடுகளை உருவாக்கி கொள்கின்றன. அதாவது கால்சியம் கார்பனேட்ல இருந்து கால்சியம் கார்பனேட்டா தன்னுடைய மேல் ஓட்டுல உருவாக்கி கொள்கிறது. எதுனா நத்தை, சிப்பி. எந்த கொஸ்டின்ல இருக்குது? 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 150ல கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? கால்சியம் கார்பனேட் அதோட மேல் ஓடு எதனால் உருவாக்கப்படுகிறதுனா கால்சியம் கார்பனேட் ஆன்சர். சரி, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய
என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? ஆக்சுவலா எல்பிஜி சிலிண்டர்ல வந்து புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த புரோப்பேன் வாயு வந்து ஸ்மெல் வராது. ஓகேவா? எல்பிஜி சிலிண்டர்களில் புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அது மனமற்ற வாயு. அது வந்து ஸ்மெல்லே வராம இருந்துச்சு அப்படின்னா கேஸ் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா ஸ்மெல் வருதா என்னதுன்னு தெரியாது. எல்பிஜி கேஸ் வாயுல புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அதனால ஏற்படும் கசிவை கண்டறிய முடியாது. அதனால மெர்காப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது. அந்த புரோப்பேன் வாயு தான் பயன்படுத்தப்படுறாங்க. நம்மளுக்கு ஸ்மெல்லு வேணும், ஏதாவது ஒரு ஸ்மெல் இருந்தாதான் கேஸ் கசிதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெர்காப்டன்ற வாயு, துர்நாற்றம் தரும் வாயுவை அது கூட கலக்குறாங்க. அதனாலதான் நம்மளுக்கு கேஸ் வந்து கசிவு இருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது எங்க கேட்டிருக்காங்கன்னா 8th கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர், அதாவது பேஜ் 174 யூனிட் 15 கேட்டிருக்காங்க 8th. ஓகேவா? எல்பிஜி கேஸுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா மெர்காப்டன். அதிகமான கொஸ்டின் எங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னா 8th இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் 8th-க்கும் 10th-க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 8th-யும் 10th-யும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிளஸ் 11th 12th இருக்கிற புக் பேக் பாக்ஸ் முக்கியமான கொஸ்டினை நீங்க சைட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வைஸ்ல பார்த்தா போதுமானது. ஓகேவா? சிலபஸ் வைஸ்ல சயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். நீங்க அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எங்க கொஸ்டின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்க கேட்டிருக்காங்கன்றத 2023 வச்சு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஓரளவு டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம பயாலஜி பார்ப்போம். அடுத்து இப்ப 2023 கிட்டத்தட்ட ஹிஸ்டரி போட்டாச்சு, பாலிட்டி போட்டாச்சு, ஜியாகிரபி போட்டாச்சு, இன்னும் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் போடல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டாச்சு. இப்ப இதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஓவர்வியூ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து 2022 2021 இதுவரை இருக்கிற எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு தொகுப்பு போறேன். எப்படி நம்ம பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம வேப் டு ஸ்டடி கண்டுபிடிக்கிறது, எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமா எங்கெங்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுவரை ஒரு கொஸ்டின் வச்சு உங்களுக்கு இன்னொரு அனாலிசிஸ் வீடியோ நான் லாஸ்ட் வீடியோவா போடுறேன். ஓகேவா? நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.